ஹாய் guys, வெல்கம் டு ஒன் சிட். ஸோ இந்த வீடியோ வந்து 2025 மிஸ்டர் ஒலிம்பியா ப்ரீ ஜட்ஜிங் நடந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ப்ரீ ஜட்ஜிங் நடந்தாலே ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனல்ஸில் யார் வின் பண்ணுவாருங்கன்னு கணிச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட் 1 PM ப்ரீ ஜட்ஜிங் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு மேபி ஒன்று 2 or 3 years ஆகும் எடிட்லாம் முடிச்சுட்டு. மோஸ்ட்லி நான் 2025 மிஸ்டர் ஒலிம்பியா பற்றி எதுவும் பேச வேணாம் தான் நினச்சேன். பட் நேற்று நைட்டு வந்து ஒரு பிக்சரை பார்த்தேன். எஸ், ஷான் கிளாரிடா தான். பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். அவருடைய பிக்சர் நான் இங்கே காட்டுறேன். நான் வந்து ஒரு பிக்சரை பார்த்துட்டு அவர் தான் கண்டிப்பாக வின் பண்ணுவார்னு நினச்சேன். ஷான் கிளாரிடா அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தார். பட் என்னன்னு தெரியல, ப்ரீ ஜட்ஜிங் முடிஞ்சு தென் வந்து அவருக்கு செகண்ட் ப்ரைஸிங் தான் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸிங் வந்து கியான் பண்ணியிருக்காரு. 2 years வந்து கியான் வின் பண்ணியிருக்காரு. 212 பற்றி ஏன் பேசுகிறேன்னா, நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஷான் கிளாரிடா பண்ணியிருக்காரு இந்த வருஷம். ஸோ 212 வந்து ஃபைனல்ஸ் முடிஞ்சிருச்சு, அதனால் நான் பேசல. நான் ஷான் கிளாரிடா வந்து இங்கே ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஷான் கிளாரிடா யாருன்னு தெரியலனா ஜஸ்ட் போய் பாருங்க. ரொம்பவே ஷார்ட்டாக இருப்பார். 212 பாடி பில்டர், 212 வெயிட் கேட்டகரியில் வர்றாரு அவர். ப்ரீ ஜட்ஜிங் பார்க்குறப்ப நான் அது ஷான் கிளாரிடா மாதிரியே இல்லை. ஏன்னா ஷான் கிளாரிடாவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்காது, அந்த அளவுக்கு லாட் வந்து வைடாக இருக்காது. பட் நான் வந்து கியான் பேஸ்லேருந்து பார்த்தேன், லாங்கில் வந்து பார்த்தேன். அதாவது பட் கிட்ட ஜூம் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியும். நான் ஷாக் ஆகிட்டேன். பார்த்தா ஷான் கிளாரிடா லாஸ்ட் இயர் பிக்சர்ஸை நான் காட்டுறேன், அதை பாருங்கள். இந்த வருஷம் பிக்சர்ஸை பாருங்கள், ரொம்பவே சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட். அது மட்டும் இல்லாத கண்டிஷனிங் வேற லெவல் கண்டிஷனிங். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனிங் ரொம்பவே ட்ரை லுக்காக இருப்பார். ரொம்பவே ஹார்ட் டைட்டர் ட்ரை லுக். பட் அவருடைய ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக தான் இருக்கும். அந்த ஃப்ரேமுக்கு அந்த அளவுக்கு வித்து எடுத்துகிட்டு வந்து ரொம்பவே கஷ்டம். நீங்கள் கியான் பேஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சூப்பரான பாடி பில்ட். அவர் எல்லாருமே மினி ரோனி கோல்மேன் சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே ரொம்பவே சூப்பரான பாடி பில்டர். பட் இந்த வருஷம் இந்த ப்ரீ ஜட்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து ரொம்பவே நார்மலாக தான் இருந்தார். பட் ஷான் கிளாரிடா பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் எப்பவுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தான். இந்த வருஷம் ஷான் கிளாரிடா ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட். லாட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, ரொம்பவே விரிஞ்சிருக்கு. அந்த ஃப்ரேமில் அந்த அளவுக்கு பெரிய மசில் எப்படி திக்காக டென்ஸாக எடுத்துகிட்டு வந்தாங்க தெரியல. அது மட்டும் இல்லாத ரொம்பவே டைட்டராக கிரைனி லுக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ பட் கொஞ்சம் மைனஸ்னால் அவருடைய ஷோல்டர் வித் வந்து ரொம்பவே அவரோட ஃப்ரேமே ரொம்ப ஸ்மால் தான். நீங்கள் மோஸ்ட் மஸ்குலர் ஷார்ட் அடிக்கிறப்பலாம் தெரியும், அந்தளவுக்கு ரொம்பவே ஷார்ட்டாக இருப்பார், ரொம்பவே ஷ்ரிங்க் ஆகிடுவார். பட் ஸ்டில் வந்து ப்ரீ ஜட்ஜிங் அப்போ எல்லாருமே டிசைட் பண்ணிட்டாங்க ஷான் கிளாரிடா தான் வின் பண்ணுவார் அப்படின்னு. பட் நான் காலையில் எழுந்து பார்த்தேன், அதாவது நேற்று நைட்டு முடிஞ்சிருச்சு, நேற்று ஃப்ரைடே நைட்டு. இப்போ காலையில் எழுந்து பார்த்தப்ப ரிசல்ட்டே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்குது. கியான் பேஸ் வின் பண்ணியிருக்காரு. அதுவும் க்ளீன் வின் தான் சொல்கிறாங்க. எப்படின்னா ஒரு ப்ரீ ஜட்ஜிங்கில் வந்து கியான் பேஸ் நல்லா இல்லை, பட் வந்து ஃபைனல்ஸில் வந்து ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஷான் கிளாரிடா தான் க்ளீன் வின். ஸோ நான் இப்போ மிஸ்டர் ஒலிம்பியா பற்றி பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஷான் கிளாரிடா தான். சரி, அவர் பேக்கு, அதுக்கப்புறம் அவருடைய ஷோல்டர், அவருடைய லாட் வந்து அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த பிக்சர்ஸை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்பவே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு. அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் நான் பெருசாக டோரியனியட்ஸ்க்கு அப்புறம் ரோனி கோல்மேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஷாக் ஆகிட்டேன். நான் பார்த்தேன்னா ரொம்பவே பெரிய விஷயம். சரி, பேக் ஒர்க் அவுட் அந்த அவருடைய லாட் அந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னா எந்த மாதிரி ஒர்க் அவுட் போட்டிருக்காருன்னு நான் ஜஸ்ட் போய் பார்த்தேன். நார்மல் அதே ஒர்க் அவுட் தான். ஒயிட் கிரிப், புல் டவுன், அதுக்கப்புறம் ரோவிங்ஸ், சேம் ஒர்க் அவுட் தான். பட் வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ நிறைய பேர் சொல்லுவீங்க, ஓகே அவர் என்ஹான்ஸ்டு பர்ஃபார்மர், ஸோ அதனால் வந்து அவருக்கு குயிக்காக மசில் கெயின் பண்ணார். அப்படிலாம் இல்லை. மிஸ்டர் ஒலிம்பியா பண்ணுறவங்க எல்லாருமே என்ஹான்ஸ்டு பர்ஃபார்மர் தான். பட் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வராது. பட் ஷான் கிளாரிடாக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான இம்ப்ரூவ்மெண்ட். அவர் வின் பண்ணுவார் நினச்சேன். பட் ப்ரீ ஜட்ஜிங்கில் வந்து அகைன் கியான் பேஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்தார். கியான் பேஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்தார் ப்ரீ ஜட்ஜிங்கில். ஷான் கிளாரிடா வந்து ரொம்பவே டைட்டர், ரொம்பவே ஹார்டர், லாஸ்ட் இயரோட பெட்டர். அதுதான் ரொம்பவே முக்கிய பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கணும், ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். அதுதான் ஷான் கிளாரிடா பண்ணியிருக்காரு. பட் வந்து கியான் பேஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரை இந்த வருஷம் சைஸ் பெருசு அவர். பட் வந்து ரொம்பவே ஆஃப் தான் கண்டிஷன். பட் ஃபைனல்ஸில் வந்து ரொம்பவே டைட்டராக வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஷான் கிளாரிடா கொடுத்துருக்கலாம். ஏன்னா பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் தான். நான் வந்து அந்த போஸ்டிங்கை பார்த்த உடனே நான் போய் இன்ஸ்டாலையும் சரி, அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் சரி நான் போஸ்ட் போட்டேன், இவர் தான் வின் பண்ணுவார்னு. பட் வந்து ஃபைனல்ஸ் வந்து கியான் பேஸ் கொஞ்சம் டைட்டராக வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. கியான் பேஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் வந்து இது ரொம்பவே க்ளோஸ் தான். ஷான் கிளாரிடா வின் பண்ணியிருந்தாலும் எந்த தப்பும் இல்லை. எஸ், ஷான் கிளாரிடா வந்து பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி தான். ஈவன் ஜேக்கட்லரும் அதே மாதிரி பொறுமையாக இருந்து தான் வின் பண்ணார் ரோனி கோல்மேனை. ஷான் கிளாரிடா வின் பண்ணியிருந்தாருன்னா இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பாடி பில்டரும் ஜேக்கட்லருக்கு அடுத்து எந்த ஒரு பாடி பில்டரும் வந்து டைட்டில் லாஸ் பண்ணிட்டு அகைன் வின் பண்ணதில்லை. ஸோ ஷான் கிளாரிடா வந்து வின் பண்ணாதது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதனால தான் ஷான் கிளாரிடா பற்றி இந்த அளவுக்கு பேசுகிறேன். போய் செக் பண்ணுங்க. இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் 212 கேட்டகரி அப்படிலாம் இல்லை.
இட்ஸ் பாடி பில்டிங் ஓகேவா. எனக்கு பெருசாக 212 கேட்டகரி பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை, பட் ஷான் கிராடா பார்த்த அப்புறம் கண்டிப்பாக பேசணும்னு நினச்சேன், அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓப்பன்ஸ் பார்க்கலாம். ஓப்பன்ஸ் ப்ரீ ஜட்ஜிங் முடிஞ்சிச்சு. ஓப்பன்ஸ் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் 2010 அதோட முடிஞ்சிருச்சு எனக்கு பாடி பில்டிங். நான் பெருசாக நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் ஸ்டில் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய சின்ன பசங்க வந்து இப்போ ஒரு நியூ ஜெனரேஷன் பீப்புளை தானே ஃபாலோ பண்ணுறீங்க. விட்டாதா சொல்ல வேண்டியதானேயா, அது எதுயா தான் பரவாயில்ல. அது ஷான் கிராடா பற்றி பேசிட்டல. வாங்க படிச்சிடும். உட்கார் உட்கார். ஓகே சாரி, அது எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம். சாரி. ஓகே, ஓப்பன் பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. 2010 2015 அதோடய நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இப்போ இருக்க ஜெனரேஷன் நிறைய பேர் வந்து பாடி பில்டிங்கை ஃபாலோ பண்ணுறீங்களா. ஸோ உங்களுக்காக தான் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஓப்பன் பாடி பில்டிங் வந்து இப்போ ப்ரீ ஜட்ஜிங் முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் வந்து நான் ஃபைனல்ஸ் வந்து நாளைக்கு காலையில் நடக்கும். போன பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எதிர்பார்த்துருந்த நிக் வாக்கர் மொட்டையை போட்டு பட்டையை போட்டு அமைச்சிட்டாங்க அவருக்கு. ஸோ சாரி நிக் வாக்கர் ஃபேன்லாம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு பர்சனல் சொல்லும்போது நிக் வாக்கர் வந்து பெருசாக பிடிக்காது. அப்படி அவர் ஃப்ரீக் ஓகேவா. ஸோ ஃப்ரீக் ஃபேன் பேஸ் அதிகம். ஸோ அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். பட் இப்போது ஏர்ஸ் பார்க்கலாம். ஏர்ஸ் வந்து டாப் 10 கூட ஒரு பிளேஸ் பண்ணல. அவர் ஸ்டில் வந்து கிளாசிக் ஃபிசிக்கை ஓப்பனில் அச்சீவ் பண்ணால் இன்னும் ஒரு 5-6 வருஷம்னாச்சும் ஆகும் கண்டிப்பாக. பட் வந்து வின் பண்ணுவாரான்னு தெரியாது. ஸோ அது பார்த்துக்கலாம் அது எப்படின்னு. அப்போ அந்த ஜெனரேஷன் எப்படி அந்த ஏரா எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் ஃபஸ்ட்டு கால் அவுட் வந்து யார் யார் இருந்தாங்கன்னா ஆடி மார்டின், சாம்சனோட, டெரெக், ஆண்ட்ரூ, நிக் வாக்கர். ஸோ இந்த 6 பேர் தான் இருந்தாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் கால் அவுட்டில் இருக்கவங்க தான் டாப் 6 பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த லைன் அப்பில் பார்த்தீங்கன்னா நிக் வாக்கரை கடைசியாக தான் தூக்கி வச்சுருந்தாங்க. அவங்கள வந்து டெரெக் பக்கத்தில் கூட சேர்க்கல நிக் வாக்கரை. எதுக்கு நிக் வாக்கரை பற்றி கொஞ்சம் இப்படி பேசுகிறேன்னா, நான் நிக் வாக்கருக்கு ஃபேன்ஸ் அதிகம். ஏன்னா ஃபேன்ஸ் வந்து அவங்க மேலே அந்தளவுக்கு ட்ரஸ்ட் வச்சுருந்தாங்க. நிக் வாக்கர் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுவார். அது எனக்கு ரொம்பவே பிடிக்காது. அது ஏன் அப்படின்னு தெரியல. பட் ஓவர் கான்ஃபிடென்ட் மேபி அவங்க எனக்கு பெருசாக அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அவருடைய ஃபிசிக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக் ஃபிசிக் தான், ரொம்பவே ஜெய்ஜாண்டிக்கான ஃபிசிக். பட் ஒலிம்பியா லெவலுக்கு, அதாவது டாப் பிளேசிங், டாப் 1 டாப் 2 பிளேசிங் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபிசிக் வந்து இன்னும் ஒரு ரொம்பவே கஷ்டப்படணும். அவர் விட்டார்னா மறுபடியும் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அவர் நிக் வாக்கர் வந்து எப்பவுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டார். சில ஷோவில் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவார், சில ஷோவில் வந்து ரொம்பவே ஆஃப் ஆகிடுவார். முக்கியமாக மிஸ்டர் ஒலிம்பியாவில் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல, இந்த வருஷம் தான் கம்ப்ளீட் பண்ணார். கம்பேக் கொடுப்பார் நான் நினச்சேன். இதுக்கு முன்னாடி நான் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் கம்பேக் கொடுக்கல. சரி ஓகே, நிக் வாக்கரை பற்றி கடைசியாக பேசினா தென் வந்து சாம்சனோட நான் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஓட்டிங் மாதிரி சேனலில் போட்டிருந்தேன். எல்லாருமே வந்து மோஸ்ட்லி சாம்சனோட சொல்லியிருந்தாங்க. நானும் சாம்சனோட தான் நினச்சிருந்தேன். பட் இந்த வருஷம் சாம்சனோட பார்த்திருந்தாங்களா ரொம்பவே ஆஃப் தான். டவுன் சைஸில் பெட்டர் கண்டிஷனிங்கில் வருவார்னு நினச்சாங்க. பட் டவுன் சைஸாக இருந்தாலும் கண்டிஷனிங் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசாக இல்லை. அந்த என்ன ரீசன் தெரியல, ரொம்பவே டவுன் சைஸ். அவர் அந்த ஃபுல்லாக ஒரு பாடியில் இல்லை, பார்த்தாலே தெரியும். மற்றபடி ரொம்பவே லீனர் வெர்ஷன் ஆஃப் சாம்சனோடன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஹியூஜ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹார்டி சோபன், அதுக்கப்புறம் டெரெக், அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ ஜாக்கை பற்றி பேசி ஆகணும். அதை நான் கடைசியாக பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேசிங் வந்து கண்டிப்பாக இட்ஸ் பிட்வீன் ஹார்டி சோபன், அதுக்கப்புறம் டெரெக் ரன்ஸ்வொர்த் தான். டெரெக்ஸ் வந்து பெட்டர் பேக்கேஜில் வந்திருக்காரு. ஹார்டி சோபன் லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் ரொம்பவே சைஸாக வந்திருக்காரு. பட் கண்டிஷனிங் பெட்டர் கண்டிஷனிங் வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஹார்டி வின் பண்ணால் பெட்டராக இருக்கும். பட் ஹார்டி சோபன், சாம்சனோட ஜட்ஜஸ் கிட்ட தான் இருக்குது யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் ஸ்டில் இது ப்ரீ ஜட்ஜிங் தான். ஃபைனல் நடந்ததாக எனக்கு தெரியும். ஃபைனல் என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 212 கேட்டகரியில் என்ன நடந்துச்சு அந்த மாதிரி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபைனல்ஸில் ரொம்பவே டைட்டராக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த பாடி பில்டராக ப்ரீ ஜட்ஜிங்கில் ஆஃபாக இருந்தாங்களோ. ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து டெரெக் ரன்ஸ்வொர்த், அதுக்கப்புறம் ஹார்டி சோபன், சாம்சன், ஆண்ட்ரூ ஜாக் இவங்க 4 பேருக்குள்ள தான் நடக்கும். செகண்ட் கால் அவுட். ஸோ இந்த செகண்ட் கால் அவுட்டில் வந்து யார் இருந்தாங்கன்னா குட்விட்டோ வந்து சூப்பரான பாடி பில்டர். ஓகே, குட்விட்டோ, பெருஸ்டோபானி, பிராண்டன் கரி, ஜோர்டன், வில்லியம் போனோ, டோனியா பர்டன். ஸோ இவங்களாம் செகண்ட் கால் அவுட். இந்த செகண்ட் கால் அவுட்டில் இருக்கவங்களுக்கு பிளேசிங் வந்து 7th to 12th. ஸோ இந்த பிளேசிங்கில் இருப்பாங்க. ஸோ தேர்ட் கால் அவுட் எல்லாருமே அவுட் சைட் தான். அவங்க அதில் தான் ஏர்ஸ்லா வராரு. ஏர்ஸ்லா அவுட் சைட் ஆஃப் 12th பிளேசிங். ஸோ ஹார்டி சோபனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரையர் லுக்கில் வந்திருக்காரு. எப்பவும் போல் ஹார்டி சோபன் வந்து ட்ரையர், ரொம்பவே ஹார்டர் லுக், பர்ஃபெக்டாக பீக் கண்டிஷன் எடுத்துகிட்டு வருவார். பட் சைஸும் இந்த வாட்டி ரொம்ப பெட்டராக வந்திருக்காரு. பட் டெரெக் ரன்ஸ்வொர்த் அதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்காரு. ஸ்டில் வந்து ஜட்ஜஸ் கிட்ட தான் இருக்குது, அவங்க தான் டிசைட் பண்ணோம். ஃபைனல் நடந்தாலும் தெரியாது. ஆக்சுவலாக ப்ரீ ஜட்ஜிங் தான் முடிஞ்சிருக்கு.
ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் சாம்சன் டவுடோவா ஆண்ட்ரூ ஜாக்டான். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து நான் சொல்லிட்டு ஆண்ட்ரூ ஜாக் ஃபிசிக் எனக்கு பிடிக்காது அப்படின்னு. பிடிக்காத மீன்ஸ் என்னோட ஒப்பீனியன் அது. அதுக்காக நீங்கள் ஆண்ட்ரூ ஜாக் ஃபேன்ஸ்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ கீழே கமெண்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தார் கண்டிப்பாக டாப் 6 கிராக் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி ஆண்ட்ரூ ஜாக் வந்து டாப் 6 கிராக் பண்ணிவிட்டு அவர் வந்து டாப் 3 பிளேசிங் பண்ணாலும் நல்ல விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு சாம்சன் டவுடாக்கு 4th பிளேசிங் கொடுத்துட்டு நம்ம ஆண்ட்ரூ ஜாக்கு வந்து 3rd பிளேசிங் கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபிசிக் ரொம்பவே பெட்டர், பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ரூ ஜாக்குன்னு சொல்லலாம். இந்த வருஷம் பர்ஃபெக்டாக இருக்குது, நெயில் பண்ணியிருக்காரு. மோனோலிஸ் ஆஃப் பாடி பில்டிங்கா அவர் எனக்கு தெரியாது, அது கீழே கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் பெருசாக அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறது இல்லைல்ல. ஸோ இதில் இந்த ஃபேன்ஸ்னாலே ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா ரொம்பவே க்ரேஸாக இருப்பாங்க. இது வந்து ஆண்ட்ரூ ஜாக் வந்து டாப் 6 வந்து கிராக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டார். ஸோ அதனால் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆண்ட்ரூ ஜாக் வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ண ஒரு ஃபிசிக்கை நல்லா தான் இருந்துச்சு. நான் பார்த்தேன் ட்ரையர் லுக், ஸோ ரொம்பவே ட்ரையர் லுக் பர்ஃபெக்டாக இருக்குது அந்த ஃபிசிக். இந்த வாட்டி நான் பார்த்தப்போ ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். சாம்சன் டவுடாவெலாம் சாப்பிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே சாம்சன் டவுடாவில் ரொம்பவே ஹியூஜாக ரொம்பவே ட்ரையராக இருந்திருக்காரு ஆண்ட்ரூ ஜாக். சாம்சன் டவுடாக்கு வந்து 4th பிளேசிங், ஆண்ட்ரூ ஜாக் வந்து 3rd பிளேசிங் போனால் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் பிளேசிங் வந்து ஸ்டில் வந்து ஹார்டி சோப்பன் ஆர் டெரெக்ஸ் இவங்க கூட தான் நடக்கும். யாருக்கு தெரியும் நம்ம ஆண்ட்ரூ ஜாக்கு கூட ஃபர்ஸ்ட் பிளேசிங் இல்லை 2nd பிளேசிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது ஃபைனல்ஸ் தான் டிசைட் ஆகும். பட் டாப் 3 கண்டிப்பாக கொடுக்கலாம். சாம்சங் தூக்கி 4th பிளேசிங்கில் போடுங்க. இதுதான் எனக்கு பிடிக்காது. ஒரு இன்ஸ்டால்மெண்ட் டைம்லாம் அதை ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 years 3 yearsனாச்சும் எடுத்துகிட்டு போகணும். யாருமே அப்படி பண்ணுறதில்ல. இந்த இப்போ அப்படியே கொடுத்துட்டே இருக்கானுங்க. ஸோ அந்த ஒரு இதுவே வரமாட்டேங்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல இன்ஸ்டால்மெண்ட்டாகவே. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் பார்த்தேன். ஸோ அகைன் நிக் வாக்கர் கிட்ட வருவோம். ஏன் ப்ரோ நிக் வாக்கர்னா ஓகே நடுவில் இது நீ தூக்கம் வருதா? இல்லை பேசி நிக் வாக்கர் அடிக்காமல் விடக்கூடாது. ஸோ நிக் வாக்கர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஏன் நிக் வாக்கர்னா ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகம். ஃப்ரீக் இந்த ஜெனரேஷனில் ஃப்ரீக்னா நிக் வாக்கர் தான். அப்போலாம் வந்து பால் டிலேட்லாம் இருந்தாங்க. பால் டிலேட் நிறைய ஃப்ரீக்ஸ் இருந்தாங்க. ஸோ ஃப்ரீக்ஸ் இருந்தாலும் அவங்க பெருசாக அந்தளவுக்கு இந்தளவுக்கு சோஷியல் மீடியா ஃபேன் பேஸ்லாம் இல்லை. ரொம்பவே வாய் உதராக பேச மாட்டாங்க. நான் மூட் பண்ணுறேன், காலி பண்ணுறோம் அப்படின்னு. பட் நிக் வாக்கர் வந்து அதுதான் டூ மச் ஓவர் கான்ஃபிடென்ட். நிக் வாக்கர் பிட்ஸ்பர்க் ப்ரோ கரெக்ட். ஓகே, நிக் வாக்கர் பார்த்தீங்கன்னா டெரெக் ஸ்லம்ஸோட ஆல்மோஸ்ட் பீட் பண்ணுறார் பிட்ஸ்பர்க் ப்ரோவில். பட் அந்த காம்படிஷனில் எப்படி இருந்தாரோ அந்த அளவுக்கு கூட இல்லை. அந்த அளவுக்குன்னு கூட சொல்லுவேன், அதை விட ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்காரு. ஏன்னா ஆல்மோஸ்ட் டெரெக் ஸ்லம்ஸோட பிட்ஸ்பர்க் ப்ரோவில் வந்து பீட் பண்ணியிருப்பாரு. பட் ஒலிம்பியாவில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷனே இல்லையே. ஸோ எந்த ஒரு பாடியை பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக பீரோ மாதிரி இருக்குது. அந்த சிமிட்ரியே இல்லை. ஃப்ரண்ட் டபுள் பைஸை படித்தாலும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்காரு. குவாட்ரிஸை ஆபன் தேடிச்சாலும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்காரு. ஸோ நம்மளுக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருச்சுன்னா அவங்க பண்ணுறதுலாம் கரெக்டு அப்படின்னு இல்லை. ஸோ இது எல்லா ஃபீல்டுக்கும் எல்லா விஷயத்துக்கும் வந்து அது போடணும். ஸோ நிக் வாக்கர் குவாட்ரிஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுன் சைஸ் தான். எந்த ஒரு செப்பரேஷனுமே இருக்காது. அப்படியே பாருங்கள், வெயின்ஸ் வேணால் பெருசாக இருக்குது. பட் எந்த ஒரு செப்பரேஷனுமே இல்லை. அவருடைய பேக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இங்கே இருக்கும் யார், டெரெக் ஸ்லம்ஸ்வர்த், ஹார்டி சோப்பன், பிராண்டன் கரிலாம் சூப்பரான பேக். சாம்சன் டவுடா எல்லாருக்குமே சூப்பரான பேக். பிராண்டன் கரிலாம் பழைய ஆள் தான். பட் அவருடைய பேக் எக்ஸ்ட்ரீம் சூப்பராக இருக்கும். பட் நிக் வாக்கருடைய பேக் நல்லா இருக்குன்னு இவங்க கூட கம்பேர் பண்ணுறப்ப அவர் பேக் எதுவுமே இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஈவன் குட் வீட்டோ கூட சில போசஸில் ரொம்பவே நல்லா இருந்தார். குட் வீட்டோ கூட அவர் டாப் 6 கூட போகலாம். நிக் வாக்கரை இறக்கி விட்டலாம். அந்தளவுக்கு எனக்கு நிக் வாக்கர் மேலே இருக்க அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா அவங்க ஃபேன் பேஸ் அதிகம். அட்லீஸ்ட் அவங்க ஃபேன்ஸ்க்காகனாச்சும் அவர் ப்ரூவ் பண்ணணும். சும்மா பேசிகிட்டே இருக்கக்கூடாது நான் பண்ணிவிடுவேன் முடிச்சிடுவேன் அப்படின்னு. நிக் வாக்கரோட பெஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மஸ்குலர் தான். பட் இந்த சைடு மார்டின் ஃபிட்ஸ்பர்கர் பாருங்க. இதில் நீங்களே டிசைட் பண்ணுங்கள் யார் நல்லா இருக்காங்கன்னு அப்படின்னு. நிக் வாக்கர் போஸ்ட் பண்ணுறாரு, அவர் அப்படியே தான் இருக்காரு. நிறைய பேர் அவர் தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. பாடி ஷேமிங் பாடி பில்டிங்கில் ஸோ கண்டிப்பாக பண்ணியே தான் ஆகணும். எந்த ஒரு தப்புமே இல்லை. ஸோ ஃப்ரண்ட் டபுள் பைஸை படிக்கிறான். அது எப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கான். அந்த தமிழில் சொல்லலாம் அந்த நளினம் சொல்லுவாங்கள்ல, அந்த வாலியம். ஸோ பாடி பில்டிங்னாலே அதுதான். ஜஸ்ட் பிகாஸ் ஓப்பன் பாடி பில்டிங் பண்ணுறதுனால ஹியூஜாக அப்படி இருக்குன்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. பால் டிலர்லாம் ஹியூஜாக இருப்பார். பட் அழகாக இருப்பார் பார்க்க. வேறு யார் இருக்காரு மறந்து போச்சு. மாஸ் மான்ஸ்டர் இவர் மார்க்கர்ஸ் ரூல் இருக்காரு. அவரும் மாஸ் மான்ஸ்டர் தான். ஸோ மார்க்கர்ஸ் ரூல்
அவர் இப்போ அவர் எதாவது ஹியூஜாக இருந்தாலும் அவர் பார்க்க அந்த அந்த லுக்காக அந்த நளினம் இருக்கும். ஸோ இந்த போஸ்டிங்கில் பாருங்கள் மோஸ்ட் மஸ்குலர் நம்ம நிக் வாக்கருக்கு ரொம்பவே பிடிச்ச சிக்னேச்சர் மூவ் வந்து இந்த மோஸ்ட் மஸ்குலர் தான். இப்படி கத்திக்கிட்டே இப்படி அடிப்பார். ஸோ இந்த மோஸ்ட் மஸ்குலர் போஸை நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும். பக்கத்தில் மார்டின் ஃபிட்ஸ்பெடர் பாருங்கள், பிராடன் கரி பாருங்கள், எல்லாருமே அழகாக இருக்காங்க. அதனால் நிக் வாக்கர் ஃபேன்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, கீழே திட்டாதீங்க. ஏன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க தெரியல, நான் தனிப்பட்ட முறையில் ஏன்னா வின் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும்ல. உங்கள் ஃபேன்ஸ்க்குலாம் கொஞ்சம் இது டிசப்பாயின்மெண்ட் தானே. ஜஸ்ட் பிகாஸ் ஃபேன்ஸ்னால் நம்ம வந்து அவங்கள எல்லாத்துக்கும் வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு நிக் வாக்கர் ஃபேன் நான் எப்போ வெறுத்தேன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸ் அவர் கம்ப்ளீட்டே பண்ணல. ஒரு வாட்டி இன்ஜுரின்றாரு, ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து என் பாடி வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், அதனால் நான் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னாரு. அதே வருஷம் லாஸ்ட் இயர் வந்து நம்ம இவர் இருந்தார், முகமது அஸ்தான் நினைக்கிறேன், அஸ்தான் முஸ்தபா ஒரு பேர் தெரில. பட் அவர் ஹாம்ஸ்ட்ரிங்கில் இன்ஜுரி, ஸ்டில் அவர் கம்ப்ளீட் பண்ணார். அவர் இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணல. சூப்பரான பாடி பில்டர் ஹசான் முஸ்தபா. ஆமாம். ஸோ அவர் ஹாம்ஸ்ட்ரிங்கில் அடிப்பட்டு, ஹாம்ஸ்ட்ரிங்கா இல்லை ட்ரைசப்பான்னு எனக்கு தெரியல, மறந்துருச்சு. ஸ்டில் வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணார். அந்த ஸ்டூடெண்ட் நிக் வாக்கர் வந்து கம்ப்ளீட் பண்ணல. பட் லாஸ்ட் டைம் நடந்த பிட்ஸ்பர்க் ப்ரோவில் வந்த ஷேப்பில் வந்தாலே ஓரளவுக்கு இந்த மிஸ்டர் ஒலிம்பியாவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் டெரெக் லன்ஸ்வோட பீட் பண்ணியிருப்பார் நிக் வாக்கர். இந்த ஷோவில் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஈவன் நிக் வாக்கர் வந்து டாப் 6 கீழே இறக்கி விட்டா கூட இந்த தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா குட்வீட்டெல்லாம் நல்ல பாடி பில்டர், ஒரு வருஷமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துகிட்டு தான் வரும், அதுதான் பாடி பில்டிங். ஸோ நிக் வாக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக டவுன் சீஸில் தான் வராது. ஜஸ்ட் பிகாஸ் நிக் வாக்கர்ன்றதுக்காக எடுத்து நம்ம கொடுத்துட முடியாது. ஸ்டில் வந்து அவர் ஃபேன் பேஸ் அதிகமாக அது வந்து மேபி இன்னும் 1 or 2 இயர் அவர் பாடி பில்டிங் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. இதே மாதிரி வந்தாருன்னா அவங்க அப்படியே காணாமல் போயிடுவாங்க. ஸோ இதுதான் பாடி பில்டிங். ஸோ நிக் வாக்கர் ஃபேன்ஸ் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. லாஸ்ட் டைம் வந்து ஆண்ட்ரூ ஜாக் ஃபேன்ஸும் வந்து ஒருத்தர் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லியிருந்தார். பட் நல்ல விஷயம் தான், ரொம்பவே பாசிட்டிவாக தான் சொன்னார். அந்த மாதிரி பாசிட்டிவாக பேசுங்க, அப்போ தான் வந்து அப்போ தான் நம்ம கம்யூனிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ஜிம் கம்யூனிட்டி. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஃபைனல்ஸ் முடிஞ்சு கிளாசிக் ஃபிசிக் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட பார்க்குறேன். ஏன்னா தமிழில் பாடி பில்டிங் கொஞ்சம் பேர் தான் பேசுகிறாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் நான் தரேன். ஏதாச்சும் நான் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ ஃபைனல்ஸ் முடிஞ்சால் நான் போட பார்க்குறேன். ஸோ அகைன் ஷான் கிளாரிடாவை போய் செக் பண்ணுங்கள். ஸோ ஆசம் பாடி பில்டர். ஸோ அவருக்காக தான் மோஸ்ட்லி இந்த வீடியோ டெடிகேஷன். 212 நான் பெருசாக ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ ஷான் கிளாரிடாக்காக அப்புறம் நிக் வாக்கரை போட்டு அடித்து தோச்சாச்சு. ஜஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் டைம் நல்லா வந்தாருன்னா பெருமையாக பேச வேண்டியது, எந்த ஒரு தப்பும் இல்லை. பார்க்கலாம். ஏன்னா ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகம், ஃபேன்ஸ் எல்லாமே டிசப்பாயிண்ட் ஆவாங்களே, அதுக்காக தான். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ ஏதாச்சும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.